டிகோட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் பேசுபொருள் தேர்தல் வாக்குறுதிகளில் முந்தும் அதிமுக என்ன செய்ய போகிறது திமுக என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். அரங்கில் நம்மோடு அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு பாபு முருகவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம். விரைவில் தமிழன் பிரசன்னா திமுக செய்தி தொடர்பாளர் இணைய இருக்கிறார். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் என்பதை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம். ஒன்று, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. அறிவிப்பு 2, வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழகன் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும். அறிவிப்பு 5, சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். திரு பாபு முருகவேல், பார்த்திருப்பீங்க, 2 கட்டமா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இது நடைமுறை சாத்தியம் என்ன, எந்த அளவுக்கு இதை சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே சாத்தியப்படக்கூடிய திட்டங்களைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் வழங்கியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். காரணம், சாத்தியப்படாத விஷயத்தையும் சாத்தியப்பட வைப்பதற்குண்டான அசாத்திய திறமை எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று உலகெங்கும் இருக்கிற போது இந்தியாவிலே அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக தமிழகத்திலேயும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கிற போது எந்த விதமான வரி வருவாயும் அரசாங்கத்திற்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மக்களை இந்த பிணியிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த விதமான இடர்பாடுகளும் வந்துவிடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தோடு ஏறத்தாழ 19-20 மாதங்கள் எந்த விதமான வரி வருவாயும் அரசாங்கத்திற்கு இல்லை. அதே நேரத்தில் கடனும் வாங்கவில்லை. இருக்கிற மூலதனத்தை வைத்து எந்த விதமான வரி வருவாயும் இல்லாத போதும் ஒரு சிறப்பானதொரு ஆட்சியை கொடுத்து அந்த பிணியிலிருந்து மக்களை காப்பாற்றி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கி கொடுக்கக்கூடிய விலையில்லா பொருட்களை ஒவ்வொரு ரேஷன் கடைகளும் கொடுக்கக்கூடிய அந்த விலையில்லா பொருட்களை தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கி அரசு நிர்வாகத்தையும் பேணி காத்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எந்த விதமான இன்னலும் ஏற்படாத அளவிற்கு அவர்களுடைய என்னோட கேள்வியுமே அங்க இருந்தது. அப்போ ஒரு அண்மையில ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கடந்த ஆண்டு நாங்க ஆட்சி செய்யும் போது 5.1 லட்சம் கோடியாக இருந்த நிதிச்சுமை கடன் இப்ப அது 2 மடங்கு ஆயிடுச்சு அப்படின்றாரு. இப்ப நிதிச்சுமையை ஓரளவுக்கு அவருக்கு தெரியும், இப்ப முன்பு இருந்ததை விட அதிகமாயிருச்சு அப்படின்னு. அப்ப இந்த சூழல்ல எப்படி அதை கையாள முடியும்னு நான் கேட்கிறேன். இந்த மாதிரியான இலவச அறிவிப்புகள், இலவசங்கள் சொல்றது அப்படின்றது, இப்ப ஏற்கனவே திமுக அரசு 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க மகளிருக்கு. இப்ப குலவிளக்கு திட்டம் மூலமா 2000 ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றீங்க. இது எப்படி சாத்தியமா இருக்குன்னு அதுதான் சொல்றேன். எந்த விதமான வரி வருவாயுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் அரசாங்கத்தை சிறப்பாக நடத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், ஆனால் எடப்பாடியார் தலைமையிலான அரசாங்கம். வருவாயே இல்லாத போது அது போன்ற ஒரு சிறந்த அரசாங்கத்தை கொடுத்த எங்களால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வரி வருவாய் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த வரி வருவாயை பெருக்கக்கூடிய அந்த அறிவும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்கிறது. வரக்கூடிய அந்த வரி வருவாயிலிருந்து இது போன்ற விலையில்லா திட்டங்களுக்கு நிதி பகிர்வை கொடுத்து அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு எந்த விதமான பிணக்கும் ஏற்படாமல் ஏற்கனவே இருக்கிற வட்டி மூலதனத்திற்கும் அரசு ஊழியர்களுடைய சம்பள மூலதனத்திற்கும் ஓய்வூதிய மூலதனத்திற்கும் எந்த விதமான பங்கமும் ஏற்படாத அளவிற்கு நிதி பகிர்வை சமமாக கொடுத்து அதன் மூலமாக எங்களுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்குண்டான
திறமையும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் தான் இது போன்ற வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதை நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எங்களால் நடத்தி முடிக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது அதில் 5 ஆண்டுகள் பிரதான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற போது அவர் சட்டசபையில் பங்கெடுத்திருக்கிறார். அப்போது தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி சுமை எந்த அளவுக்கு இருக்கிறது, அதை எந்த அளவிற்கு நாம் பேணி காக்க முடியும் என்பதை உள்வாங்கித்தான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இருந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளிலும் நாங்கள் அதே நிதிநிலை அறிக்கையில பங்கெடுத்திருக்கிறோம், விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறோம். தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி சுமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். வரி வருவாய் எந்த அளவுக்கு இருக்கிறது, வட்டி மூலமாக எந்த வருவாய் இருக்கிறது, அது போன்ற வருவாய்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்ததன் அடிப்படையில் தான் இதை இந்த நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு சென்றோம் என்று சொன்னால் இது போன்ற திட்டங்களுக்கு உண்டான நிதியை நாம் ஒதுக்க முடியும். அதன் மூலமாக நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த 2 தவணைகளாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை முதல் கட்டமாகவும் 2வது கட்டமாகவும் நாங்கள் கொடுக்கிறோம். இதுல நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ச்சியா பேசலாம். திரு தமிழன் பிரசன்னா, வணக்கம். அதிமுகவோட 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னும் திமுக தரப்புல இருந்து தேர்தல் வாக்குறுதிகளுக்கான கருத்து கேட்பு கூட்டம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்னும் அவங்க எதுவும் ஃபைனலைஸ் பண்ணலை. இந்த சூழல்ல தேர்தல் களத்துல அல்லது தேர்தல் அறிக்கை தயாரிப்புல அறிவிப்புல அதிமுக முந்துது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த கேள்வி ஊடாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறார். ஏன்னா நீங்க 2011 தேர்தலா இருக்கட்டும், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வந்த காலையில வருதுன்னா சாயங்காலம் வெளியிடுவாங்க. அதே மாதிரி இவர் நாடாளுமன்ற தேர்தலை ஒருங்கிணைக்கிறப்ப நாங்க 20ஆம் தேதி வெளியிட்டா இவர் 22ஆம் தேதி காலையில. இந்த விமர்சனங்கள் பதில் சொல்றதா? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இப்ப முதல் கட்ட அறிக்கையை எடுங்களேன். புதிதாக உங்கள்கிட்ட என்ன யோசனை இருக்கு? இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? 10 வருஷம் ஆண்டீங்க. 10 வருஷத்துல 537 தேர்தல் வாக்குறுதிகளையும் 506 110 அறிவிப்புகளையும் சட்டமன்றத்துல கொண்டு வந்தீங்களே, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னலாம் திட்டம் கொண்டு வந்துச்சோ அதுக்கு ஒரு பிளஸ் போடு, அந்த பிளஸ் தேர்தல் அறிக்கையை அறிவி அப்படின்னு சொல்றது ஈயடிச்சாங்காப்பியை விட மோசமா இருக்கு. அதை விட முக்கியமா என்னன்னா, நான் மரியாதைக்குரிய கற்றறிந்த வழக்கறிஞர் பாபு முருகவேல் அவர்கிட்டையும் சொல்லி எடப்பாடிகிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற திட்டமெல்லாம் இப்ப நடைமுறையில இருக்கு. இப்ப நடைமுறையில இருக்கிற திட்டத்தை அவரு புதுசா அறிவிச்சேன் அது தேர்தல் வாக்குறுதின்னு எந்த விதத்துல அவர் சொல்றாரு, இல்ல எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒண்ணு வச்சு ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு உதாரணத்தை எடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குழு அமைக்குது, டிசம்பர் மாதம் ஒரு குழு அமைக்குது. மரியாதைக்குரிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மாவட்டம் வாரியா போங்க, அங்க உள்ள மக்களை சந்திங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை த இன்டென்சிஃபை சர்ச், அதன் மூலம் அவர்கள்ட்ட ஏற்கக்கூடிய கேள்விகளை மாவட்ட வாரியா நம்ம சரி பண்ண முடியும். அப்பதான் இன்க்ளூசிவ் growth ஆஃப் ஸ்டேட்டை கொண்டு வர முடியும்னு மாவட்டம் தோறும் அனுப்பி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு கூட சென்னையில தேர்தல் கருத்து கேட்பு குழு நடந்துருக்கு. இந்த நோக்கங்களை அதே எடப்பாடி பழனிசாமி நாங்க அறிவிச்ச ஒரு 15 நாள்ல ஒரு குழு அமைச்சார். அந்த குழு மக்களை சந்திச்சாங்களா, இல்ல போனாங்களா, கருத்து கேட்டாங்களா, இல்ல ஒரு அறிக்கையாவது தாக்கல் பண்ணாங்களா? எதுவுமே பத்திரிகையில இல்ல. திடீர்னு அவரு எழுந்திரிச்சாரு, 2000 ரூபாய் இதுக்கு பாபு முருகவேல் நான் இதை முடிச்சிடறேன், 2000 ரூபாய் முடிச்சார், 2000 ரூபாய் கொடுக்க போறேன்னாரு. 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னப்பயே மக்கள் நம்பல. இப்ப 2000 ரூபாய் எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நாங்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். அதை போலவே சொல்லாத திட்டங்களை மரியாதைக்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அது புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியிலே இல்லை. அந்த திட்டங்களால் இன்னைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை 19% உயர்ந்திருக்கிறது. அதே போல காலை உணவு திட்டம், நீங்க அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய பசியாறுகிற அந்த தன்மை இருக்குல்ல, அது அரசு பள்ளிகள் 1லிருந்து 5ஆம் வகுப்பு பண்ணோம், அதற்கு பிறகு வகுப்புகளை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் வரைக்கும் அந்த காலை உணவு திட்டத்தினால் இடைநிற்றல் குறைந்திருக்கிறது. ஒரு இல்லம் தேடி கல்வியை முதல்ல கொண்டு வந்தோம். இல்லம் தேடி கல்வியில ஒரு சின்ன டிராபேக் இருந்துச்சு, பிள்ளைகளுடைய கற்றல் திறன் குறையுதுன்னு. கற்றல் திறனை குறைபாடு எதுல இருந்து வருதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு. அந்த ஊட்டச்சத்து குறைபாடை சரி பண்ணணும்னா காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்து இல்லம் தேடி கல்வியிலிருந்து காலை உணவு திட்டத்தின் மூலம் இன்றைக்கு சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே வேறு எந்த மாநிலமும் செய்ய முடியாத 99.9% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எலிமெண்டரியில கொண்டு வந்திருக்கோம். இந்த சாதனை ஒரு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசும்பாங்கல்ல, அதற்கு இலக்கணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் ரொம்ப இன்னைக்கு அவர் அறிவிச்சதுல சரி ஏதோ 2ஆம் கட்ட தேர்தல் ஏதோ புதுசா அறிவிக்க போறாரு அப்படின்னு பார்த்தேன். சிறுபான்மையின மகளிருக்கு
வட்டியில்லா கடன் கொடுப்பேன் அப்படின்னா. இந்த திட்டத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து 2006-11 ரெஜியூம்லேயே கொண்டு வந்துட்டார். வட்டியில்லா கடன் அவங்களுக்கு சிறப்பு சுய உதவிக்குழு அந்தஸ்து கொடுத்து 2006-11 கொடுத்துட்டார். அதை போலவே வந்து நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அறிவித்திருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க மாற்றுத்திறனாளிகளுடைய மேன்மை இருக்குல்ல, அவர்களுக்கு 3.5% 3% இடஒதுக்கீடா இருக்கட்டும். இன்னைக்கு உள்ளாட்சிகளில் தேர்தலே இல்லாமல் அவர்களும் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லவே இல்லை. ஆனால் இது ஒரு யுக புரட்சி, மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வில் ஒரு யுக புரட்சி. சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள் வந்து தனக்கான ஆசிரியர்களை தானே நியமித்துக் கொள்ளலாம். இது தடை செஞ்சது அம்மையார் ஜெயலலிதா. இவ்வளவு பெரிய போராட்டம், 10 ஆண்டு காலம் போராட்டம் நடத்தினார்கள் சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள். ஆனால் அதற்கு விடை கொடுத்தது இதெல்லாம் நாங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லல. ஆனால் சொல்லாததையும் செய்து நம்ம முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் வந்து முதல் பேட்டி அப்பதான் முதலமைச்சரா பொறுப்பேற்று விட்டு வந்தார். எனக்கு வாக்களித்தவர்களும் எனக்கு வாக்களிக்காதவர்களும் ஐயோ இவருக்கு ஏன் நாம் வாக்களிக்கவில்லையே என்று வருத்தப்படுகிற அளவிற்கு தான் என்னுடைய ஆட்சி அமையும் என்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். என் பாசத்திற்குரிய சகோதரர் பாபு முருகவேல் பொருளாதார புள்ளி விவரங்களை எல்லாம் சொன்னார். நான் ஒத்துக்கிறேன், கொரோனா இருந்துச்சு. கொரோனா காலத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? கொரோனா காலம் முன்னாடி என்ன பண்ணீங்க? கொரோனா வந்தது நானும் ஒத்துக்கிறேன். கொரோனா காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தையும் நான் இப்ப கேள்விக்குறியாக்குறேன். அப்ப பொருளாதார வளர்ச்சி என்ன இருந்துச்சு? இந்திய வரலாற்றிலேயே டபுள் டிஜிட் பொருளாதாரம். இது நாங்க எப்ப சொல்றோம்னா தேர்தலுக்கு முன்னாடி சொல்றோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக திருச்சியில சிறுகனூர்ல ஒரு மாநாடு போட்டு 7 முழக்கத்தை சொல்லி முதல் முழக்கமே நான் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவேன், டபுள் டிஜிட் பொருளாதாரம். இவங்க விட்டுட்டு போறப்பையும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவையும் சரி, அம்மையார் ஜெயலலிதா விட்டுட்டு போனப்ப 55 கோடி டெபிசிட்ல இருந்துச்சு. இவர் எடப்பாடி விட்டுட்டு போறப்ப 80,000 கோடி டெபிசிட். இன்னைக்கு வெறும் 22,000 கோடி தான். இதை குறைத்திருக்கிறோம். 1.5 லட்சம் ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்துருக்கோம். 10 ஆண்டு காலத்துல ஒரு மின்சார கனெக்ஷன் கூட அவங்க கொடுக்கல. அப்ளிகேஷன் வாங்கினதோட சரி. நாங்க 1.5 லட்சம் பேருக்கு 1.5 லட்சம் ஏழை விவசாயிகளுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாம் அதை போலவே அந்த மின்சார வாரியத்துக்கு கட்ட வேண்டிய கடன் இருக்குல்ல, அதுல கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி கடன் அடைச்சிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அறிவித்த இந்த அறிவிப்புகள் எதுவுமே கவர்ச்சிகரமா இல்ல அப்படின்றீங்க? கவர்ச்சி ஏற்கனவே நடைமுறையில இருக்க திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நான் தான் சொல்றேன், சிறுபான்மையின மக்களுக்கான சிறப்பு சுய உதவிக்குழு 2006-11 கலைஞர் கொண்டு வந்தது. அவர்களுக்கு வட்டி இல்லாத கடன். எந்த சுய உதவி குழுக்கும் வட்டி இல்லை, வட்டியில்லா கடன் கொடுக்குறேங்கிறார். அதை போலவே அவர்களுக்கான சிறப்பு அந்தஸ்து வந்து 2006-11 கொடுக்கிறார். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு முதல் முறையாக இந்தியாவிலேயே வந்து சிறுபான்மையின மக்களுக்கு பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து பொருளாதார மேம்பாட்டு வாரியம்னு கொண்டு வந்தது கலைஞர் தான். அந்த பொருளாதார மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் சிறுபான்மையின மக்களுக்கு சிறப்பு அந்தஸ்து, அவர்களுக்கான கல்வி, இன்னும் ஆண்கள் சுய உதவி குழுவே சிறுபான்மையின மக்களுக்கு உண்டு. இதையெல்லாம் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே அவர் இன்னைக்கு வாசிச்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு அந்த குழுவுல பாபு முருகவேல் போன்ற நண்பர்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்ல அறிக்கையா முயற்சி பண்ணலாங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பாபு முருகவேல், நீங்க வரக்கு முன்னால ஆக்சுவலா நாங்க இதான் பேசிட்டு இருந்தா எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க அப்படின்றத கேட்டுட்டு இருந்தா நீங்க அதான் பேசிட்டு இருந்தாரு பாபு முருகன். திரும்ப அதே கொஸ்டின் தான் அவர் எழுப்புறாரு. பிரச்சனை எப்பவுமே வந்து ஏதாவது ஒன்று ஆணித்தரமா ரொம்ப ஆக்ரோஷமா சத்தமா ஒன்று சொல்லிடுவாரு. அது உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே நம்புற மாதிரி ஆயிடும். அதனால தான் என்ன பண்ண உடனே சாட் ஜிபிடியில் போட்டு 2016 2021 வரைக்கும் டியூரிங் தி ஏடிஎம்கே கவர்மெண்ட் இன் டேர்ம் ஃப்ரம் 2016 to 21 about 1.38 lakh ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் கனெக்ஷன் வேர் ப்ரொவைடட். ஒன்றுமே கொடுக்கல சொன்னாரா? ஒரே நிமிஷத்தில் போட்டு எடுத்தாச்சு. எத்தனை? 1.38 லட்சம் இலவச விவசாயத்திற்குண்டான இலவசன்னு வேணாம், விலை இல்லாமல் இருக்கக்கூடிய மின்சார கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். 1.38. சரிங்களா? அதனால இது மாதிரி நிறைய புள்ளி விவரங்களை வந்து பிரச்சனை கொஞ்சம் சத்தமாக சொல்லுவார். எல்லாரும் பக்கத்தில் விவாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் சரி நம்ம என்ன பண்ணுறது, இதெல்லாம் கொண்டாந்துறது இப்போ இதுக்கு தான். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீ கொடுத்துருது எல்லாமே நடைமுறையில் இருக்குதுன்னு சொன்னார். முதியோர் உள்ளிட்டோருக்கான முதியோர், கைம்பெண்கள், முதிர்கன்னிகள், விதவைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து 2000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம் உதவித்தொகையாக. ஆதரவற்ற பெண்களுக்கு கொடுக்கிறோம். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கு 1200 இருந்து 2000. என்னுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு 1200 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம். அது 2000. ஆமா, அது நடைமுறையில் இப்ப 2000 இருக்குதுன்றாரு அவரு. அது எந்த இடத்துல நடைமுறையில் இருக்குதுன்னு தெரியல. ஒண்ணு இல்ல அந்த திட்டம் நடைமுறையில இருக்க திட்டம், அதை தான் அவங்க என்ஹான்ஸ் பண்றான்னு சொல்றாரு. 20 ரூபாய் ஆரம்பிச்சது. இது
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1984ஆம் ஆண்டு மாதம் 20 ரூபாய் முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தார். 20 ரூபாயில நீங்க எங்க வந்திருக்குது? 500 ரூபாய் இருந்துச்சு. 500 ரூபாயில 1000 ரூபாய் ஆக்குனது யாரு? 1000 ரூபாயில நீங்க 1500 இருந்து 1000 ஒரே அப்படியே டபுள் ஆக்குனது புரட்சித் தலைவி அம்மா. 1200 தான் நீங்க ஆக்கியிருக்கிறீங்க. நாங்க அதை 2000 மாற்றுகிறோம். கூடுதலாக 800 ரூபாய் சேர்த்து கொடுக்குறோம்னு சொல்றோம். வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 505, மொத்த அறிக்கை, பிரதானமான அறிக்கைகள் 7. அதுல கல்வி கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். இன்னைக்கு வரைக்கும் கல்வி கடன் தள்ளுபடி ஆச்சா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. அதுவும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதின்னு சொல்றாரு. விட்டேன் இல்ல, அந்த வாக்குறுதி அவங்க தேர்தல் வாக்குறுதியில இருக்கு. கல்வி கடன் ரத்துன்றது இருக்கு. ஐயா, அதான் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன் நானு. அதை அவர் பிரசன்னா பதில் சொல்லுவார். பண்ணல. நாங்க சொல்றோம், நாங்க ஆட்சிக்கு வந்தபோது நிச்சயமாக அந்த கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். கல்வி தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய கடனை அரசே ஏற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா? வங்கியில் பொதுத்துறை வங்கிகள் இருக்கும். பொதுத்துறை வங்கிகள் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ அரசாங்கம் அந்த பணத்தை கொடுத்து மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்துப்படி செய்து அவர்கள் படிப்பை முடித்து வேலைக்கு செல்கிற போது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம, இப்போ நம்ம கடனோடு நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு தந்தை மகனுக்கு ஆற்றுகிற உதவியாக செய்யக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பேருபகாரம் இது. அது செய்யறாங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம், 58 மாசம் 100 ரூபா கொடுத்துட்டாங்க. 5800 எல்லா சிலிண்டருக்கும் கொடுத்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்போ நாங்க என்ன சொல்றோம், நீங்க 5800 கொடுத்துருக்கீங்க, ஆனா நாங்க வருஷத்துக்கு 3 சிலிண்டர் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். 5800 கொடுத்தது பத்தாது, அதனால நாங்க வந்து இப்ப கொடுத்துறோம். 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க 5800 கொடுத்துட்டீங்க 58 மாசம், அதனால இப்ப நம்ம கொடுக்குறோம் சொல்லி இப்ப இதுவும் நடைமுறையில் இருக்கிறதா சொல்றாரு. அதே போல ஜல்லிக்கட்டு திமுக கொடுத்த மாதிரியே தான் நீங்க இப்ப 3 சிலிண்டர் சொல்றீங்களா? புரியல. இல்ல, திமுக அரசு எப்படி சொல்லிச்சோ அது மாதிரியே தான் இந்த 3 சிலிண்டர் அரசு. இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றேன், நடைமுறையில் எங்க இருக்குது? அப்ப நடைமுறையில் இருக்குதுன்னா அப்ப 100 ரூபா இருக்குதுன்னா இப்ப எங்க வீட்டுக்கு வரல, பாக்கி இருக்கிறவங்க 58 மாசத்துக்கு 5800 கொடுத்துருப்பாங்களோ எனக்கு தெரியல. அதனால சொல்றேன் நான், ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது ஜல்லிக்கட்டு வீரர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு 10 லட்சம் வழங்கப்படும். இப்ப இது எங்க நடைமுறையில் இருக்குதுன்னு தெரியல. ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு வர வேண்டும் என்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது போராடிய போது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது இது ஒரு மடத்தனமான ஒரு விளையாட்டு, இது தேவையில்லாத ஒரு விளையாட்டு என்று அப்போது மந்திரி சபையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது தெரியவில்லை. நாங்கள் அது உணர்ந்தோம், ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தோம். அந்த ஜல்லிக்கட்டிலே ஜல்லிக்கட்டுக்கு அண்மையில வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்ற நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க முதலமைச்சர். நான் பாராட்டுறோம், நல்ல விஷயம் பாராட்டுறோம். அது நம்ம அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பத்துக்கு யாரு? ஒரு காலை அடக்குவதற்காக வீரத்தோடு தமிழகத்தில் இங்கதான் என்ன கேள்வி எழுதுனா, இப்ப கிட்டத்தட்ட அதை ஒட்டியே தானே இந்த அறிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை ஒட்டி தான் அது நீங்க எங்களோட திட்டத்தை திட்டத்தை நீங்க தெரிஞ்சு சொன்னீங்கன்னா நான் சொல்லலாம், எப்படி வருமா? அது நகைமுறைனா இருக்கும். நீங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க, அதை நீங்க இதை சொன்னனால சொல்றேன். இதே விமர்சனம் தான் இப்ப குலவிளக்கு திட்டத்துக்கு பெண்களுக்கு 2000 ரூபாய்ன்னு சொன்னீங்க. அது ஏற்கனவே 1000 ரூபாய் திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரூலிங் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உயர்த்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இமீடியட்டா 2000 மாத்தினாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் அந்த அனௌன்ஸ் பண்ண ஜனவரி 17 அனௌன்ஸ் பண்ணாரு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு விமர்சனம் இருந்தது. அதுதான் இப்ப உங்களுக்கு அதுதான் மிகச்சிறந்த உதாரணம் நான் சொன்னேன். நான் இந்த முதியோர் ஓய்வூதியத்துக்கு 20 ரூபாய் இருந்தது மாதம். அந்த 20 ரூபாய் எங்க வந்து நின்று இருக்குது? இன்னைக்கு 2000 நாங்கள் கொடுக்கிறோம் என்ற அளவுக்கு வந்து நின்று இருக்கிறது. 20 ரூபாய் கொடுத்தது யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு 2000 யார் கொடுக்க போறாரு? புரட்சி தலைவர் எடப்பாடியார். அதுதான் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ரைட், வெல் அண்ட் குட், இருக்கட்டும். அந்த 1000ஐ 2000 நாங்கள் கொடுக்குறோம். அதுல இருந்து ஈ அடிச்சா காப்பி எங்க வந்துருச்சு இதுல? அப்ப நீங்க 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை அம்மா உருவாக்கணும், 1200 ரூபாய் நீங்க கொடுத்தீங்களா? அப்ப அது என்ன மாதிரி காப்பி? அது என்ன அடிச்சா காப்பி? அது அல்ல. ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை மேலும் சீர்தூக்க வேண்டும், மேலும் சிறப்பாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை தவிர நீங்க கொடுத்துட்டீங்க நாங்க கொடுத்தோம் அப்படி நீங்க பார்க்க கூடாது. இதுதான் தவறுன்னு சொல்றேன் நான். 20ல இருந்து 2000 வந்து நின்று இருக்கிறது. அப்ப அதே போலதான் இது கொண்டு வரும். அப்புறம் சிறுபான்மை அதே போல என்ன சொல்றாரு? சிறுபான்மையினருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிறுபான்மையினருக்கு அரசு வேலையில 3% உள் இதை ஒதுக்கீடு யார் கொடுத்தது? புரட்சி தமிழன் எடப்பாடியார். 3% உள் ஒதுக்கீடு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சியில நான் இருந்தேன். திருப்பிரசனா உங்களுடைய இல்ல, நான் பாபு முருகன் அவர்கள் அப்படிதான் பேசுவாங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க நான் சத்தமா பேசினா பொய் உண்மை எல்லாமே கணக்கு வழக்கில் இருக்கு. நம்ம நண்பர் சொன்னாரு நாங்க அப்ப அவங்க சொன்ன திட்டத்தை எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கறதெல்லாம் பார்வையாளர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க. இங்க நாங்க என்ன சொல்றோம், உங்களை தயவு செஞ்சு புதிய திட்டங்களோட மக்களை சந்திங்கன்னு சொல்றோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப நீட் விலக்கு குறித்தோ அல்லது கல்வி கடன் குறித்தோ எங்கள்கிட்ட ஒரு கேள்வி வச்சார். நாங்க ஒத்துக்கிறோம்,
505 வாக்குறுதிகளை கொடுத்தோம். அதுல 364 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 44 வந்து அந்த பணிகள் பரிசீலனையில் இருக்கிறது. 37 திட்டங்கள் வந்து மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. மீதம் இருக்கிற ஒரு 64 வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறதுல மக்களுக்கு அது பயனற்றது. ஏற்கனவே அது நடைமுறையில் இருக்கிற காரணத்தினால் அது நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஒரு ஆட்சி வெளிப்படைத்தன்மையோடு நாங்க 404 தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றோம். நீங்க உங்க ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற போது எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீட். நாங்க சொன்னோம், ஆமா, மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சி வருகிற போது முதல் கையெழுத்து நீட் விலக்கு அப்படிங்கிறத நாங்க தேர்தலில் சொன்னோம். நீங்களும் நீட் விலக்கு அப்படிங்கிறத உங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்க. நீங்க இப்பதான் பாஜகவோட கூட்டணியை வந்துச்சிட்டீங்கல்ல, இப்ப அங்க இருக்குதானே, தேர்தல் நேரம் தானே, நாங்க நீட் விலக்கு வாக்குறுதி கொடுத்தோம், இது தேர்தலுக்கு பயன்படும், ஆகவே பாஜக வந்து நீட் விலக்கு மசோதாவை கொண்டு வாங்கன்னு பேசி பாருங்களா. ஏன் உங்களால பேச முடியல? இப்ப வரைக்கும் பேச முடியல. அந்த சித்தாந்தத்தை தான் நான் சொல்றேன். ரெண்டாவது, நிதி பிரச்சனையை பத்தி ரொம்ப நிறைய பேசினார். நான் வந்து 2011 இருந்து 2021 வரைக்கும் எடுத்துக்கிறேன். நான் பெருமையோடு சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்தப்பையும் கொரோனா இருந்துச்சு, அதே டிபிசிட் தான் இருந்துச்சு. ஆனா அதிமுக ஆட்சி முடியிறப்ப 0.03% இருந்ததை ஆட்சிக்கு வந்த உடனே 7.11% மாத்தினது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் சொன்னார், நான் ஆட்சி முடிகிற காலகட்டம் இல்லை, நான் வந்த உடனேயே பொருளாதாரத்தை வலுப்படுத்தி 2 இலக்க பொருளாதாரத்தை கொண்டு வருவேன்னாரு. நான் 2 புள்ளிவிவரங்கள் சொல்றேன். அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல தொழில் முதலீட்டு வளர்ச்சியில 17வது இடத்துல இருந்துச்சு பெரிய மாநிலங்களுடைய பட்டியல்ல. இன்னைக்கு அது முதலிடத்துல இருக்கு. தொழில் ஊக்குவிப்பு பட்டியல்ல 14வது இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு அது 2வது இடத்துல இருக்கு. தனிநபர் வருமானத்துல இந்திய சராசரியில வந்து அன்றைக்கு வந்து என்ன வரிசையில இருந்துச்சுன்னு கூட அதிமுகவுக்கு தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு கடந்த வாரம் ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்குல்ல, நாங்க வந்து தேசிய சராசரியை விட 1.96 லட்சம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி இருக்கிறோம், 36 லட்சம். இவர் சொன்னாரு, நாங்க வந்து கடனே வாங்கல, கடந்த லாஸ்ட் 2 இயர்ஸா நாங்க கடன் வாங்கலன்னாரு. உங்களுக்கு கடன் கொடுக்கல, ரிசர்வ் வங்கி சொன்னிச்சு அதிமுக அரசுக்கு கடன் கொடுக்காத, கடன் வாங்குற தகுதியற்ற அரசாங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. அப்ப எந்த அளவுக்கு இவருடைய பொருளாதார நோக்கம் இருந்துச்சு, பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு. ஆனா எங்களுடைய ஆட்சி வந்துச்சு, ஆகச்சிறந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்களை எல்லாம் கொண்டு வந்து கட்டமைச்சோம். இந்த புள்ளிவரங்கள் எல்லா தளத்திலையுமே இருக்குல்ல, ChatGPT போட்டு பார்க்க சொல்லுங்க பாபு முருகவேல் அவர்களை, எல்லா இடத்துலயும் இருக்கு. பொருளாதாரத்தின் அடிப்படையில இன்னைக்கு இந்திய மாநிலங்கள்லயே மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு இல்லை, மத்திய அரசினுடைய பொருளாதார கோட்பாடுகள்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. அப்படி இருந்தும் கூட மத்திய அரசு வஞ்சிக்கிறது. நிதி திட்டங்களுக்கு நிதி இல்லை, கல்வி நிதிக்கான நிதி இல்லை, மருத்துவத்திற்கு போதிய நிதி உதவி இல்லை. இப்படி எல்லா நிதி உதவிகளையும் தடுத்து நிறுத்தினாலும் ஒரு மாநிலம் பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை மனிதர் தான். அப்ப நாங்க வைக்கிற கோரிக்கை தான், நீங்க மக்களை சந்திங்க, இது தேர்தல் களம். ஆனால் வருகிற போது தயவு செஞ்சு அந்த ஈயடிச்சாங்காப்பியை ஓரமா வச்சுட்டு உங்களுக்கென்று புதிதாக உங்களுக்கென்று சித்தாந்தத்தை, இப்ப ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு வந்து காப்பீடு கொடுப்பேன் இருக்காரு. அதே முதலமைச்சர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி அரசு வேலை கொடுக்குறேன் இருக்காரு. அவர்கள் வந்து மிகச்சிறப்பாக பணியாற்றுவதற்கு மதுரை வட்டாரத்தை உள்ளடக்கி ஒரு 2 கோடியில வந்து ஒரு உயர்தர மருத்துவ பயிற்சி நிறுவனமும் மருத்துவமனையும் நான் அமைச்சு தரப்போறேன் அப்படின்னு இருக்காரு. அதை போலவே காளைகள், சிறப்பு காளைகளுக்கு அரசு மரியாதை, இப்படின்னு எல்லா திட்டங்களையும் சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சு அறிவிக்கிறதோ, அல்லது நான் வந்து நீங்க 1500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறேன்னப்ப எடப்பாடி என்ன சொன்னாரு, அது சாத்தியம் இல்லை, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னாரு. அப்ப 1500 எப்படின்னு நீங்க பத்திரிகையாளர் கேட்டப்ப அது நாங்க ஒரு யோசனை வச்சிருக்கோம்னாரு. அப்ப 2000 ரூபான்னாரு, இப்ப 2000 ரூபா அறிவிச்சிருக்காரு. நீங்க வந்து பெண்களுக்கு விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலம் திட்டங்களை கொடுக்குறப்ப அது ஆண்களுக்கும் அந்த திட்டம் எக்ஸ்டென்ஷன். நான் திரும்ப கேட்கறது தான், தயவு செஞ்சு நீங்க ஒரு குழு அமைச்சீங்களே, அந்த குழு இருக்கா இல்லையா, அந்த குழு மக்களை சந்திச்சுதா இல்லையா, அல்லது அந்த குழு சிந்திச்சுதா இல்லையா, ஏன் இப்படி திமுகவினுடைய திட்டங்களுக்கு வந்து கமா ஃபுல் ஸ்டாப் வச்சு இதுதான் எங்க திட்டமா வரப்போகுதுன்னு அறிவிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். ரைட், இது ரொம்ப அடிப்படையான கேள்வி தான். ஏற்கனவே அதுதான் சொன்னார். இப்போ இவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க, திரு கனிமொழி தலைமையில் ஒட்டுமொத்தமாக குழு போகிறாங்க, ஒவ்வொரு ஊராக போய் பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, ஒரு கருத்து கேட்பு நடக்குது. இது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இது இதன் அடிப்படையில் அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்க போகிறாங்க அப்படின்றது. இப்போ அந்த மாதிரியான இவர் என்ன அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுறாரு அப்படின்றது ஒன்று, எதுக்கு சேர்த்த பதிச்சுருங்க. ரெண்டாவது, ஏற்கனவே பேருந்து வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து நஷ்டத்துல தான் இயங்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூழல்ல மகளிருக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி இருக்க சூழல்ல ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்னா அதை எப்படி மீட் அவுட் பண்ணுவோம், எப்படி அதை மேனேஜ் பண்ண போறோம்? 13 உயர்மட்ட குழு உறுப்பினர்களை நியமனம் செய்து 8 மண்டலங்களாக பிரித்து முதல் மண்டலமாக
வேலூர் மண்டலத்திலே கூட்டத்தை அமைத்து வேலூர் மண்டலத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் என்கிற முறையிலே அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியை சார்ந்தவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள், இப்படி ஓட்டல் உரிமையாளர்கள், இப்படி பலவிதமான அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த மண்டலங்களுக்கு உட்பட்டவர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களுடைய பிரதிநிதிகள் நேரிலே வந்து எழுத்துப்பூர்வமாக அவருடைய கோரிக்கைகளை எங்களிடத்தை கொடுத்து செய்தித்தாள்கள், பல செய்தித்தாள்களிலும் பல தொலைக்காட்சிகளிலும், நம்ம தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது. வந்து செய்தியான ஒரு விடயத்தை பிரச்சனை பார்க்காம விட்டுருக்கலாம், தப்பில்லை. ஆனால் திருப்பதியும் கேட்பது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இது போன்ற ஒரு குழு அமைத்து 8 மண்டலங்களிலும் நாங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து அந்த குழுவின் அடிப்படையில் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இது பிரதானமான வாக்குறுதிகளாக இருக்கிறது, மக்களிடத்தில் உடனடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. என்னென்று சென்றால் தேர்தல் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களுக்குள்ளாக தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிறது. அதனால் மக்களிடத்திலே நாம் சென்று சேர்க்க வேண்டும். காரணம், இன்னும் கூட்டணியை இறுதி செய்யாத நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் மதுராந்தகத்திற்கு வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், இந்தந்த கூட்டணிகள் தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டு பறைசாற்றி நாங்கள் தேர்தலை ஆரம்பித்திருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை இதை நாம் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கும் என்பதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எல்லா இடத்துலையும் நம்ம போயிருக்கிறோம். 2வது என்ன கேள்விட்டீங்க நீங்க? இல்ல, போக்குவரத்து கழகம் பத்தி. போக்குவரத்து துறை நட்டத்தில் இயங்குகிறது, மாற்று கருத்தில்லை. பொதுவாக அரசாங்கம் லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் நிச்சயமாக லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்க முடியாது. குறிப்பாக மின்சார வாரியம், போக்குவரத்து துறை, இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள். இதெல்லாம் லாப நோக்கத்தோடு செயல்படணும் கிடையாது, மக்களுக்கு நலன் சார்ந்த நிறுவனங்களாக இருக்க முடியும். அப்ப நட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்களை லாப நோக்கத்தோடு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விலையில்லாத விஷயங்கள் செய்தால் வராதுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனால் நாங்க என்ன சொல்றோம், ஏற்கனவே மகளிருக்கு விலையில்லா பேருந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆம்பளைங்க என்ன பாவம் பண்ணாங்க? மகளிர் அரசாங்கத்தினுடைய சலுகைகளை அனுபவிக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதே மகிழ்ச்சியை, அதே சந்தோஷத்தை ஆண்களுக்கும் தர வேண்டும், அவர்களுக்கும் விலையில்லாத போக்குவரத்து பயணத்தை நாங்கள் உண்டாக்க வேண்டும் என்கிறோம். அப்ப இதுல வரக்கூடிய டெபிசிட்டை எப்படி சரி பண்ண முடியும்னா அது நிச்சயமா எங்களுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சரால் நிச்சயமா முடியும். திருப்பிரசன், அப்ப அவர் கேட்டால ஒரு நியாயமான கேள்வி என்ன இருக்கு என்னன்னு பாக்குறேன்னா, இப்ப 8 மண்டலங்களுக்கும் குழு போச்சு, ஆய்வு பண்ணாங்க. அதன் அடிப்படையில தான் நாங்க தேர்தல் அறிக்கையை தயார் செஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. இப்ப திமுகல அதே தான் நடக்குது. எல்லா இடங்கள்லயும் போறாங்க, ஆய்வு பண்றாங்க. இன்ன வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் பட்டியல் எதுவும் ரெடி ஆகல, அறிவிப்பு இன்னும் வரல, விரைவில் வரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த தாமதம் எங்க நடக்குது? தாமதம் இல்லைங்க, நான் தான் சொல்றேன். இப்ப நீங்க அவங்க 8 மண்டலம் போனாங்களான்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே நீங்களே அந்த கேள்வி கேட்கலாமான்றாரு. நீங்க இப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழு ஒவ்வொரு மாவட்டமா போறாங்கிறது எல்லா இடத்துலயும் செய்தியா பாக்குறோம். நீங்க எங்கேயாவது போய் உக்காந்துட்டு நாங்க வந்து குழு நடத்தணும், நாங்க மனு வாங்கணும், நான் வேலூர்ல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஓகே. இப்ப நீங்க அப்படியே ஒரு குழு முரணுக்கு தானே, நீங்க அப்படியே ஒரு குழு அமைச்சிட்டீங்கன்னா அந்த குழு உங்கள்ட்ட அறிக்கை கொடுத்துட்டாங்களா? அந்த அறிக்கையை நீங்க பெற்றுக்கிட்டேன்னு ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா? இது அரசியல் கட்சி தானே, அப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சு, இல்ல கொடுத்துட்டாங்க, நாங்க பார்த்துட்டோம், பேசிட்டு எதுவுமே கிடையாது. தரவுகள் இல்லாம நான் என்ன வேணாலும் பேசலாம். அது வந்து எப்படி அது சாத்தியப்படும்? நான் சொல்றது ஒண்ணுதான். இப்ப அவரு என்ன சொன்ன மாதிரி நீங்க குரலை உயர்த்தி பேசி நான் 2 கம்ப்யூட்டரை முன்னாடி வச்சு ChatGPT வச்சு பேசிக்கிட்டு நான் இதெல்லாம் அப்படின்னா அது உண்மையாயிராது இல்ல. அவரு சொன்னாரு, நாங்க வந்து வெறும் 3.12 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு, நாங்க 2 லட்சம் கோடி தான் வாங்கினேன். அதிமுக ஆட்சி முடிகிறப்ப 6.6 லட்சம் கோடி டெபிசிட். ரிசர்வ் வங்கி வந்து கடன் கொடுக்க கூடாது, எந்த நிறுவனமும் கடன் கொடுக்க கூடாதுன்னு அதிமுக அரசாங்கத்தை சொன்னுச்சு. திரு எடப்பாடி அதை குறிப்பிடும் போது 5.18 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவரு அப்படிதான் சொல்லுவாரு. நான் புள்ளி விவரம் வச்சிருக்கேன். 6.6 லட்சம் கோடி கடன், அதுல மறைமுக கடன் வேற. நாங்க வெளிப்படையா ஒத்துக்கிறோம். இப்ப ஜிடிபியினுடைய மதிப்பீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க 17வது இடத்துல தான் இருக்கோம். நாங்க 17வது கடன் இன்னமும் வாங்கக்கூடிய மாநிலமாக, அந்த மாநிலத்தை கடன் வாங்கக்கூடிய மாநிலம் எதை வச்சு உள்நாட்டு உற்பத்தி, பொருளாதார வளர்ச்சி. அதிமுக ஆட்சியில நிப்பாட்டினது உண்மை, கடன் கொடுக்க கூடாதுன்னு ரிசர்வ் வங்கி சொன்னுச்சு. அதை மீறி நாங்க அதை கட்டமைப்பை உடைச்சு பொருளாதாரத்தை உயர்த்தி 16% பொருளாதாரம்ங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாடு பாத்திராத பொருளாதார வளர்ச்சி சார். கலைஞர் ஆட்சி காலத்துலதான் 10% பொருளாதாரம் இருந்துச்சு. அந்த 10 ஆண்டு ஆட்சியில நீங்க டபுள் டிஜிட் பொருளாதாரம் வந்துச்சான்னா இல்ல, நாங்க இன்னைக்கு டபுள் டிஜிட் பொருளாதாரத்துல இருக்கோம். இது நாங்க சொன்னா வந்து ChatGPT தேடுவார். மத்திய அரசு சொல்லுது இல்ல,
ரிசர்வ் வங்கி சொல்லுது இல்ல 16% மேல பொருளாதார வளர்ச்சியில இருக்காங்கன்னு. அப்ப பொருளாதார வளர்ச்சி எங்க இருந்து வர முடியும்? கட்டமைப்பை உருவாக்குறோம், கட்டமைப்பின் அடிப்படையில் தொழிலை ஊக்குவிக்கிறோம், தொழில் முதலீடை ஊக்குவிக்கிறோம், வேலை வாய்ப்பை உருவாக்குகிறோம், தனிநபர் வருமானத்தை உயர்த்துகிறோம். தனிநபர் வருமானம் உயர்கிற போது ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு போகிறது. நீங்க கணினி ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 9 மில்லியனுக்கு மேல 9 ட்ரில்லியனுக்கு மேல வந்து பொருளாதார வளர்ச்சியை கொடுத்திருக்கோம். தோல் உற்பத்தி, மஞ்சள் உற்பத்தி, இது எல்லாம் எங்க? இன்னைக்கு கேழ்வரகு உற்பத்தியில இந்தியாவிலேயே முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு. சிறு குறு தானிய உற்பத்தியில தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கு. அந்த குறுவை சாகுபடிங்கிறது டெல்டா மாவட்டங்களை கடந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க குறுவைகளை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் கட்டுக்கடங்காத அமோக விளைச்சலை இந்த அரசாங்கம் உற்பத்தி செய்திருக்கிறது. இது ஒண்ணுதான். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க தான் விழா எடுத்தோம் அப்படின்னாரு. அதுக்கு ஒரு பேக் ஃபெயில் இருக்கு. 3% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு மத்திய அரசாங்கம் வந்து உத்தரவிடுது. மத்திய அரசாங்கம் ஒரு ஆல்டர் கொண்டு வராங்க 1994ல. அதற்கு பிறகு 1995ல வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணது, இங்க கொண்டு வந்தது வந்து தமிழ்நாடு அரசு. கொண்டு வந்துட்டு அந்த அந்த ஆட்சி காலங்களில் வந்து இடஒதுக்கீடை பின்பற்றலைன்னு ஜஸ்டிஸ் மணிக்குமார் அவர்களுடைய அமர்வுல நான் அங்க இருக்கேன். நான் அந்த நீதிமன்றத்துல இருக்கேன். அப்ப சீஃப் செக்ரட்டரி, அப்ப அதிமுக ஆட்சியினுடைய சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு 3% இடஒதுக்கீடை உன்னால நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டதை நான் கண்கூடா பார்த்தேன். கண்டெம்ட் எடுத்து அந்த கண்டெம்ட்ல நாங்க உடனடியாக அதை நிறைவேற்றுகிறோம்னு சொன்னதுதான் அதிமுக. அதை 3% இருந்ததை 4% கொண்டு வந்து அந்த 4%லையுமே இப்ப வரைக்கும் அவங்க எங்க ஆட்சிக்கு முன்னதாக இருந்த ஆட்சியில போட்டு வாங்கி பாருங்க. அவர்கள் நிரப்பி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய நல வாரியங்கள்லாம் இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, தனியார் அமைப்புகள். அவங்கள்ட்ட புள்ளிவரம் இருக்கு. அந்த புள்ளிவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியத்துவமே கிடையாது. ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு வருகிற போது அது மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு அமைப்பா இருக்கட்டும், அவர்களுக்கான கல்வியா இருக்கட்டும், அவர்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீட்டா இருக்கட்டும், அதை கடந்து அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவமா இருக்கட்டும், தாழ்தள பேருந்தா இருக்கட்டும், இப்படி ஒரு திட்டத்தை தொடங்கினீங்கன்னா அதனுடைய ஒட்டுமொத்த என்டையர் திங்கையும் நிறைவேற்றி இருப்பது திமுகவா இருக்கும். இது எல்லாம் மக்கள்கிட்ட இருக்கு. நாம் வந்து நீங்க செஞ்சிருக்கிற திட்டம் என்ன? சிறுபான்மையின மக்களுக்கு நீங்க வந்து சிறப்பு சுய உதவி குழுங்கிறீங்க. நான் 2006லே அதை தொடங்கிட்டோம். நீங்க செய்ய வேண்டியது சிறப்பு சுய உதவி குழுவா அல்லது சிஏஏ வாபஸ் பெறணும்னு நீங்க வாக்குறுதி கொடுக்கணுமா? அல்ல அதை எதிர்த்து நாங்க இவ்வளவு பேரை வந்து வழக்கு போட்டோமே, இவ்வளவு பேரை வந்து உள்ள பூந்து அடிச்சோமே, அதுக்கு நான் மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னாவது பண்ணணுமானா திரும்ப நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சுட்டீங்க. சரி, நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சீங்கல்ல, இப்ப 2 பேரும் சேர்ந்து தானே பயணிக்கிறீங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை என்பது அந்த கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை தானே. அப்ப நீட்டு விளக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பாஜகவுக்கு அதுல உடன்பாடு உண்டா? நீங்க இப்ப பாராளுமன்றம் நடக்குதுல்ல, நீங்க அங்க ஏஞ்சி பேச வேண்டியதானே. நாங்க அறிக்கை கொடுத்துருக்கோம், நீங்க வந்து அதை அறிவிங்க, அது தேர்தல் வெற்றிக்கு யூகமா இருக்கும்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்லல? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க புதிய திட்டங்களை கூட களத்துக்கு வாங்க, மக்களை சந்திங்க. நாங்க அறிவிச்ச திட்டங்கள் இருக்குல்ல சார், இல்லம் தேடி கல்வி தேர்தல் அறிக்கையில இல்ல, காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில இல்ல, நான் முதல்வன் திட்டம் போன்று நான் வந்து ஒரு வெற்றிகரமான திட்டம் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவேன் சார். அதன் மூலம் அரசு பள்ளி மாணவிகள் இன்னைக்கு ஐஐடிலையும் உலக நிறுவனங்கள்லையும் வேலை வாய்ப்புகள்லையும் சார், அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு என்பது தனியார் கல்லூரிகள்ல கோடிக்கணக்கில் கொடுத்து படிக்கிற கல்லூரிகளுக்கு தான் வேர்ல்டு விண்டோ ஓபன் ஆகும் அப்படின்னு இருந்த நிலையில ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை நியமித்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வந்து சாதாரண அரசு பள்ளி மாணவி வந்து ஜப்பான் மொழியில பேசி, நான் வந்து எங்க அப்பா கூலி தொழிலாளி, ஆனால் இன்றைக்கு நான் 2 நிறுவனங்களுடைய வேலை வாய்ப்பு ஆர்டரை வந்து கையில வச்சிருக்கேன், இது 3 லட்சம், இது 3.25 லட்சம், எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த அரசினுடைய நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல. இதெல்லாம் நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல. அதை போலவே தமிழ் புதல்வன் திட்டம், அதன் புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், 48 நம்மை காக்கும் 48, இது எல்லாம் எங்க சார் ஃபண்ட் இருந்துச்சு? அதிமுக ஆட்சியினுடைய பொருளாதார நிலை என்ன, அவருடைய டெபிசிட் என்ன? 6.6 லட்சம் கோடி நேரடி கடன், மறைமுக கடன் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி. அதை எல்லாத்தையும் அடைச்சு மின்சார வாரியத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் அடைச்சு பொருளாதாரத்தை உயர்த்தி வேலை வாய்ப்பை பெருக்கி இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் முதலிடத்தில் இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில மத்திய அரசினுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில ஒரு மாநிலம் மீண்டு இருக்குன்னா அந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பாங்களா? இதை எல்லாத்தையும் செய்யற ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் பிச்சை காசு அப்படின்னு சொன்ன நிதியமைச்சரை கூட்டணியில வச்சுக்கிட்டு அந்த அம்மையார தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர வச்சு நீங்க நான் 2000 கொடுப்பேன் அப்படின்னா அந்த அம்மா 2000 ரூபாய் பிச்சை காசு இல்லைன்னு சொல்லுவாங்களா என்ன? இது எப்படி பாக்குறது? இதுக்கெல்லாம் சேர்த்து தானே பதில் சொல்லணும்.
அங்க சிஏஏ மூலம் சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுல யார் பாதிக்கப்பட்ட அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு. நீங்க தானே உட்காந்துட்டு எஃப்ஐஆர் போட்டீங்க, அவ்வளவு பேரை ஜெயில அடைச்சிங்களே, ஒவ்வொரு ஷாகின்பாக் நடக்கிற இடத்துலயும் போலீஸ் பூந்து அடிச்சுது. இங்கே நம்முடைய வண்ணாரப்பேட்டையில எவ்வளவு பெண்கள் அடிபட்டாங்க, எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டப்ப இதே எடப்பாடி பழனிசாமி ஒரு பெண்ணை அடிச்சு ஒரு காது ஏற்கனவே கேட்காம போது ஒரு டிஎஸ்பி அடிச்சு இன்னொரு காது கேட்காம போல அந்த போராட்டத்தின் போது மாற்றுத்திறனாளிகள் என்று பார்க்காமல் இந்த அரசாங்கம், எடப்பாடி அரசாங்கம் கைது பண்ணிச்சா இல்லையா? இது எல்லாம் செய்தி தானே. ஆக நீங்கள் தேர்தல் அறிக்கை என்பது வேறு, செயல்பாடு என்பது வேறு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 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 கிரீன் ஷீட் கொடுத்திருக்கோம், இதுதான் நாங்க அறிவிச்சோம், இதை செஞ்சிருக்கோம், இதை செய்யல. இது செய்யாம தேர்தலில் அறிவிக்காத இவ்வளவு பெரிய திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம் சார், இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லல. நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், அண்ணா எனக்கு நீங்க இவ்வளவு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தீங்க, இந்த அன்புக்கரங்கள் போல திட்டங்கள் ஏன்னா நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சவன் சார், அப்பா அம்மா இருந்தும் விடுதியில தங்கி படிச்சவன். ஆனா அப்பா அம்மா இல்லாம விடுதியில தங்கி படிக்கிற குழந்தைகளுடைய மனம் இருக்குல்ல, எனக்கு 10 ரூபா சோப்பு வாங்குறதுக்கு நான் எங்க அப்பாட்ட காசு கேட்பேன். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு சோப்பு வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. நம்ம அந்த சோப்பை பாதியா வெட்டி நம்ம குளிக்கலாமா அப்படின்னு கேட்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி தொடக்கத்துல ரேவதின்னு ஒரு சின்ன குழந்தை வந்துச்சு, எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் அரசு பள்ளி மாணவி, எங்க அப்பா அம்மா இல்லைங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னை கேட்டாங்க, எனக்கு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, எனக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும், பாட்டி கிட்ட போய் நான் வரைகிறதுக்கு பென்சில் வாங்கி கொடுனா என்னை திட்டுவாங்க, நான் ஒரு பெரிய ஓவியனா வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இந்த திட்டம் அறிவிச்சப்ப இந்த திட்டம் ஏதோ புள்ளிவரம் வாங்குறாங்கன்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு முதலமைச்சர் இந்த நிதி உதவி மட்டும் கொடுத்ததில்ல, என் கல்லூரி வரைக்கும் என் படிப்பு நான் என்ன விரும்புறேனோ அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து கொடுப்பது அரசினுடைய கடமைன்னு வறியவருக்கும் வறியவராய், அடியவருக்கும் அடியவராய், வேண்டுபவருக்கும் வேண்டுபவராய் ஒரு அரசு கட்டமைச்சு அந்த பிள்ளைகளுடைய ஓட்டு நமக்கு ஓட்டா வரப்போறது இல்லை சார். அந்த பிள்ளைகளுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது. அதை போலவே காலை உணவு திட்டத்தின் மூலம் பிள்ளைகளுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது. ஆனால் அவருடைய பசி போக்குகிற அரசு, அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால கனவை உறுதிப்படுத்துகிற அரசு. திரு பாபு முருகவேல் ஒரு முக்கியமான விஷயம் 2-3 தடவை கோடிட்டு காமிச்சாரு. நீட் விலக்கு உங்க தேர்தல் அறிக்கையில இருந்தது, இப்ப கூட்டணி ஆட்சி தான் இருக்கீங்க, மத்திய பதவியில இருக்க என்டிஏ அலையன்ஸோட தான் இருக்கும் அப்படின்னும் போது அதை ஏன் அமல்படுத்த முடியாது, அதை பத்தின அறிவிப்பு ஏன் வரல அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. பல்வேறு கொள்கை கோட்பாடுகளோடு பல்வேறு திசைகளில் பயணித்த 4 பிரதமர்களோடு 17 ஆண்டு காலம் மந்திரி சபையை அலங்கரித்து கட்சியையும் தங்களையும் வளப்படுத்தி கொண்ட அவர்களால் முடியாத விடயங்களை நீங்க செய்யணும்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. திமுக தான் நம்ம முடியலன்னா அடுத்து எதிரில் யாருக்கு நீங்கள் பண்ணலாமே அப்படின்னா கொண்டு வந்தது யாரு, அதற்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர் யார், இதெல்லாம் உலகறிந்த விடயம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வழக்கு தொடுத்து வெற்றி கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காவேரி பிரச்சனை ஆனாலும் சரி, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆனாலும் சரி, கச்சத்தீவு பிரச்சனை ஆனாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிலே குரல் கொடுக்கக்கூடிய, உரிமை குரல் எழுப்பக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கும். எந்த அழுத்தத்தின் மூலமாக பாஜகவோடு அதிமுக பயணம் செய்கிறது? 2011 எந்த அழுத்தத்தின் காரணமாக 63 சீட்டு நீங்கள் கொடுத்தீங்களோ காங்கிரஸுக்கு, 2011 பிறகு எந்த அழுத்தத்தின் காரணமாக தொடர்ந்து காங்கிரஸோடு பயணப்பட்டீர்களோ, 2014 எந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த கூட்டணியில் இருந்து காங்கிரஸை தனியாக கழட்டி விட்டீங்களோ, அதுக்கு என்ன அழுத்தம் இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே அழுத்தமாக கூட இது இருந்துக்கலாமன்னு உங்கள் முடிவுக்கு நான் விட்டுறேன். நான் பச்சை குத்துன ஒரு அம்மா சொல்லிச்சு, எம்ஜிஆர் பச்சை குத்துன அம்மா சொல்லிச்சு, நாங்கள் இது மாதிரி கருணாநிதி பையனுக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு, அதே வயதுடைய ஒரு அம்மா திரு ஸ்டாலின் போஸ்டர் பாட்டு மண்ணை வாரி தூத்தி கிட்ட போய் என்னமோ பேசுறது, தூரத்தில் வீடு எடுக்கிறாங்க, தெரியல நம்ம என்ன பாவம் என்ன பேசுச்சுன்னே தெரியல, எவ்வளோ அதனோட கோபம் எவ்வளோ வெளிப்படுச்சு உலகம் ஃபுல்லாக அது காணொலியில் வந்துச்சு. கர்ம வீரர் காமராஜர் மிகப்பெரிய ஒரு கல்வியில் புரட்சியை ஏற்படுத்திய, திருமணமே செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்த ஒருவரை மிக கொச்சையாக பேசிய ஒருத்தர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத இந்த அரசாங்கம் போஸ்டரை பார்த்து திட்டின அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி யாருன்னு சொல்லி அந்த அம்மாவை பிடிச்சி கைது பண்ணி, இது போலையும் ஒரு சம்பவம் நடந்துருது. இங்க இப்படி நடக்குதுன்னா பாக்கி அந்த பக்கமும் ஒன்று இருக்குது. ஒரே மனித புனிதராக யாரையும் இவரை பார்த்துல ஆச்சுங்களா. இவர் விமர்சனம் வச்சாங்க, இவங்க பாஜகவை பத்தி இப்படி விமர்சனம் வச்சாங்க, அதிமுக பத்தி இவங்க விமர்சனம் வச்சாங்க. என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் 93 டிசம்பர் வைகோ திமுகவிலிருந்து பிரிந்து போகிற போது வைகோவோடு சென்ற சிலர் மரணம் அடைகிறார்கள். அப்போ வைகோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்க இனி ஒரு தொண்டன் என்னை சார்ந்தவன் இனி ஒரு தொண்டன்
மரணம் அடைந்தால் அல்லது கொல்லப்பட்டால் கருணாநிதியின் குடும்பத்தில் இருப்பவர்கள் வெள்ளைப்படை அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லி யார் சொன்னது? வைகோ. அதனால நம்ம என்ன கடந்த காலங்களில் பேசியதெல்லாம் இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா யாரும் யாரோடையுமே கூட்டணி போக முடியாது. கூட்டணி என்பது சூழ்நிலைகள் தான் முடிவு செய்யும். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஒற்றை புள்ளியில் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும். பெரும்பான்மையான மக்கள் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரும்பான்மையான மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் தேவையில்லை என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க தலைவர்களை, அரசியல் இயக்கம் நடத்தக்கூடியவர்களை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த தலைமையின் கீழாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அடிப்படையில் ஏற்பட்டது தான் இந்த மிகப்பெரிய இந்த கூட்டணி. சிம்பிள். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். புதுசாக தான் முன்னேற்று தான் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. நாங்கள் 10-15 வருஷமா ஒன்றா தான் இருக்கிறோம். இருந்துட்டு போக ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தல் என்று வருகிற போது யார் முந்தி செல்கிறார்கள் என்பதுதான் மக்கள் உற்று நோக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு மனநிலையில ஏறத்தாழ ஒரு 5 to 7% வாக்குகள் தேர்தலுக்கு முன்னால் தான் முடிவு பண்ணாங்க. இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெர்செப்ஷன் எங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எப்படி இதை இவங்க நம்ம பார்க்கறாங்கன்னு சொல்லி சொன்னா, 3 தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இன்னும் 2 தினங்களுக்குள்ளாக எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று நினைக்கிறேன். கூப்பிட்டாங்கன்னு சொல்லல, தகவல் வந்துருச்சுன்னு சொல்ல நினைக்கிறேன். அந்த நினைக்கிறதுக்கு முந்தா நேத்து கிறிஸ் ஓடங்கர் அவர் சொல்றாரு, இன்னும் 2 தினங்களுக்குள்ளாக எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரதானமான கட்சி, திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதானமான கட்சி, அகில இந்திய ஒரு கட்சி. அவங்களே என்ன கண்டிஷன்ல இருக்கிறோன்னு அவங்களுக்கே தெரியல. ஒண்ணு, இவங்க அங்க போய் பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி. திரு கருணாநிதி இருக்கிற போது இன்று திமுக எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கூட்டணி உறுதி பண்ணிட்டோம், இத்தனை கட்சி எங்க கூட இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா கருணாநிதி கனிமொழி சொல்லிட்டாங்க, அது அப்ப உண்மை. அவங்க தான் ராகுல போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க தான் ஆலோசனை நடத்திருக்காங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். நான் அதுல நீ அதே கேள்வியாக வந்துட்டீங்க. திரு கருணாநிதி இருக்கிற போது திரு கருணாநிதியின் இல்லத்திற்கு வந்து சந்தித்து, அறிவாலயத்திற்கு வந்து சந்தித்த காங்கிரஸ் தலைவர்கள் இன்றைக்கு நிலைமை மாறி திமுக இன்றைக்கு இது காங்கிரசுடைய கதவை தட்டி அங்கே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க கூட்டணியிலே பயணம் பண்ணுங்க, நீங்க ஒன்னாவே இருங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய சமாச்சாரம். நீங்க பிரிஞ்சிடணும்னு நாங்க விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒன்னா இருக்கிறதா எங்களுக்கு பலமே நாங்க நினைக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே இந்த தேர்தலை பயணம் பண்ணாதான் எங்களுக்கு சக்சஸ்ன்ற நான். நீங்க பிரியணுன்ற அவசியமே எங்களுக்கு இல்லை. ஆனா எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 9 வருஷமா நீங்க ஒன்னா இருக்கிறீங்க, ஆனால் இப்போது தேர்தல் வந்து விட்டது. உங்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இவங்க தான் சொல்லிட்டு நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், இவங்க தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு. இவங்க வரல, அண்ணனுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வரல, அக்கா பிரேமலதா வரல அப்படின்னு சொல்லி வரல தான் உண்மை. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அங்கேயுமே கூட்டணி இன்டாக்டா தானே இருக்கு. அங்க யார் வெளியில இருக்கா, யார் வெளியில போயிட்டா, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இப்ப எதிர்த்த மாதிரி இப்ப 13 பேர் நின்று நாங்க முடிஞ்சிருச்சு, இதான் கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், இன்னும் கூட்டணிகள் வருவார்கள் என்று நாங்க சொல்றோம் இல்லையா. அது போல நாங்கள் 9 பேர் ஒன்னா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 கட்சி தலைவர் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்களான்றதான் என்னோட கேள்வி. நாங்கள் அனைத்தும் அதுக்கான தேவை இருக்கான்னு நான் கேட்கிறேன். அப்படியே ஒரு தேவை ஏற்பட்டிருக்கா? இப்ப நாங்க வந்து தனியா இருக்கோம் இல்ல, ஒரு தேர்தல் தனியா இருந்தா தான அந்த மாதிரியான தேர்தல் இல்லன்னு சொல்லுங்க. சும்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்கும்போது நீங்க சும்மா இருந்துக்கலாம். பிரசன்னா மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவசியம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன மாதிரி வேகமா இருக்கணும், பேசணும். இல்லைன்னா இந்த மாதிரி சும்மா சிரிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? பேசணும் போது விஷயம் இருக்குதுன்னு போது பேசி நம்ம வந்து கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இல்லாட்டி பார்த்து ஐயோ அப்படி பார்த்துட்டு வயிற்றுச்சல உள்ள வச்சுக்கிட்டு வேலை சிரிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அது பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்குமே மேல முத்தாய்ப்பா ஒரு 20 தினங்களுக்கு முன்பாக நான் அழகிரி ஒரு விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. தேர்தல் வருது, யார் வெற்றி பெற போறாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. திரு கருணாநிதியினுடைய மூத்த மகன் ஆச்சா அவர் சொல்றாரு, அவரும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர், தன்னுடைய அப்பா 6 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, நம்மளுடைய தம்பி 1 முறை முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லணும்? அடுத்த தேர்தலில் திமுக தானே ஜெயிக்கும் தானே சொல்லணும். யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்கன்ட்டு போறாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? திமுக ஜெயிக்காதுன்னு அர்த்தம். இதான் விஷயம். இதே உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். நிறைவா மகிழ்ச்சி. இல்ல அவரு மைத்தறிச்சல் அப்படி இப்படின்னாரு. மைத்தறிச்சல்ல பேசுறது வந்து பாபு முருகவேலா தான் பாக்குறேன். ஏன்னா நான் இப்ப கூட்டணி நீங்க வந்து கூட்டணி நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோன்னு கட்டாயப்படுத்த வேண்டிய சூழல்ல நீங்க ஏறி நிக்கிறீங்க. எங்களுக்கு அந்த கட்டாயம் இல்லை, எல்லாரும் ஒன்னா இருக்கோம், எங்க வேலைகளை அவங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப நீங்க தொகுதியெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லையே. 2வது வந்து ராகுல் காந்தியை எப்படி இவர் சந்திக்க போனா, நாங்க கர்ச்சிப் கட்டிக்கிட்டு நைட்டோட நைட்டா போய் 3 கார் ஏறி பூச்செல்லாம் போலையே, நேரடியா போனோம். நாங்க ஒரு தகவலை பரிமாற்றத்துக்கு ராகுல் காந்தியை சந்திக்க விட்டுருச்சு. நாடாளுமன்றம் தொடங்க போகுது, நாங்க என்ன பேசணும்னு தெரியாம நீங்கள் போய் அவர்கள் கதவை தட்டி கூட்டணி பேசிட்டீங்கன்னா, இப்ப அவங்க கூட்டணியில இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? யாருமே இல்லையே சார். நாங்க எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு, எங்க சித்தாந்தம் சரியா இருக்கு. ரொம்ப தெளிவா இந்த மாநில வளர்ச்சியும் மாநில சுயாட்சியும் மனிதத்தன்மையற்ற செயல்பாடுகளோ
மக்களோடு பாஜக நடந்து கொண்டிருக்கிறது அந்த மனிதத்தன்மையற்ற மதச்சார்பின்மை என்கிற அந்த மிக உன்னதமான சித்தாந்தத்தை போட்டு குளியல் போட்டுக்கொண்டு மாநில சுயாட்சி உரிமையை நசுக்குகிற பாஜகவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதிமுக எப்படி வாக்கு சேகரிக்க போகிறது? நான் இப்ப கேட்டது மாதிரி ஏன் வந்து ஜான் பாண்டியன் அண்ணன் இங்கேயா அங்கேயா இருக்காரா, அல்லது கிருஷ்ணசாமி அண்ணன் ஏன் வெளியில இருக்காரு, பிரேமலதா அக்கா ஏன் வெளியில இருக்காங்கிறதுக்கான அதெல்லாம் இருப்பாங்க போவாங்க அப்படின்னாரு. இதை விட முக்கியம் சொன்னாரு, நாங்க போய் ராகுல் காந்தியின் கதவை தட்டினோம்னு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி சொன்னார், நான் கதவை திறந்து வைத்து காத்து கொண்டே இருக்கிறேன், நான் கதவை திறந்து. அதுக்கு அடுத்து கவுண்டர் அண்ணாமலை என்ன சொன்னாரு, நான் கதவை மட்டுமல்ல ஜன்னலையும் திறந்து வைக்கிறேன். யாரும் போலையே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு அன்றிலிருந்து இன்று வரை எந்த கூட்டணி 2014 வந்துச்சோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரை தொடர்ச்சியா பயணிக்கிறோம். மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்றோம். கூட்டணி கட்சிகளாக ஒன்றாக பொதுமக்கள் பிரச்சனைகளை, மத்திய அரசாங்கம் பிரச்சனைகளை ஒழுங்கா பேசுறோம், ஒழுங்கா கருத்துக்களை சொல்றோம், ஒழுங்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை மாதிரி நாங்க உடைச்சோம் சேர்த்தோம், இன்னைக்கு இதை சேர்த்தோம் நாளைக்கு அதை சேர்த்தோம்லாம் பிச்சு போட்டு கொத்து புரோட்டா போடல. நாங்க அழகா போறோம். எங்கள் பணி சிறப்பாக இருக்கிறது. மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். ரெண்டாவது சொன்னாரு, யாரோ ஒரு பார்ட்டி மண்ணை தூக்கி போட்டுச்சு, நாங்க போய் கேஸெல்லாம் போட்டோம். இதெல்லாம் அபத்தமான பொய். நீங்க ஒரு மாற்று ஒரு அம்மா ஈரோடுன்னு நினைக்கிறேன், அந்த அம்மா போராட்டம் நடத்துச்சுங்கிறதுக்காக அந்த அம்மாவை உங்க அரசினுடைய காவல்துறை அதிகாரி அடிச்சு கொடுமை பண்ண காட்சியை எல்லாரும் பார்த்தோம். அந்த அம்மாவை தான் கேஸ் போட்டீங்க. அப்புறம் உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு, அடிச்சது நீங்க, அப்புறம் அந்த அம்மா மேல கேஸ் போட்டீங்கன்னு கேட்டுச்சு. இதுதான் அதிமுக. ஒவ்வொரு உதாரணங்களையும் நம்மளால சொல்ல முடியும். நாங்கள் இது எல்லாத்தையும் நாங்க புறந்தள்ளுறோம் சார். நீங்க இப்ப சொன்னார்ல, நாங்கள் இப்படியே இருப்பதை தான் விரும்புகிறோம்னு. இது எங்களுடைய டயலாக். நீங்கள் பாஜகவோடு வர வேண்டும். ஹெச் ராஜாவையும் சீக்கிரம் மருத்துவமனையிலிருந்து மனநலத்தோடு உடல் நலத்தோடு அவரையும் பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போனோம். அதை போலவே அம்மையார் நிர்மலா சீதாராமனையும் நீங்க கூட்டிட்டு பிரச்சாரத்துக்கு போனோம். எங்களுடைய வெற்றி முதல்வர் சொன்னது போல 200 இடங்கள் என்பது அவர் உறுதி செய்திருக்கிறார். 200க்கு மேலும் இந்த வெற்றியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால். எங்க சரப்புல 210 இடம் சொல்றாங்க. அது உகாண்டா, அண்டார்டிகா அந்த மாதிரி இடங்கள்ல 210, 260 கூட அவங்களால ஜெயிக்க முடியும். நான் மக்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், பொருளாதார அளவீடு, தனிநபர் வருமானம், சமூக கட்டமைப்பு, சமூக நலத்திட்டங்கள். அந்த சமூக நலத்திட்டங்களால் பயன்பெற்று இருக்கிற மக்கள் திட்டம். டெக்கன் கிரானிக்கல் ஆர்டிகிள் சொன்னச்சு இல்லையா, அது பெண்களுக்கு மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், இந்த இடங்கள்ல அவர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியும், மாற்றுத்திறனாளிகளை கடந்து திருநங்கைகள், திருநம்பியர்கள், இப்படி எல்லோருக்குமான ஆட்சி இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று அவர் சொன்னார். அதை நிறைவேற்றி இருக்கிறார். உழைப்பு உழைப்பு என்பதனுடைய அடையாளம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யாருக்காகவோ எந்த சூழல்லையும் முதுகெலும்ப வளர்ச்சி நிக்கல, கர்ச்சிப்பை கட்டிட்டு போல. நீ இடி அனுப்பு, சிபிஐ அனுப்பு, ஐடியை அனுப்புனாலும் காவியையும் காவி கொடியையும் வேரோடு அறுக்கிறது தான் ஏன் வேலை அப்படின்னு மத்திய அரசுக்கு எதிராக, ஒன்றிய சர்க்காருக்கு எதிராக சண்டமாறுதம் செய்து மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் ஆட்சியை தான் விரும்புவார்களே தவிர சுயநலத்துக்காக கூட்டணியை உடைத்து கூட்டணியில் சேர்ந்து சுயநலத்துக்காகவும் தன்னுடைய நாற்காலிக்காகவும் இந்த நாட்டை அடகு வைத்தவரை மக்கள் புறக்கணிப்பார்கள். ரைட். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.